ரமணி மருமகளே, இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லை மாமா, நான் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அனைவரும் என்னிடம் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். உனது அக்காமார்களை காணவில்லையே? அவர்கள் உன்னை எல்லா வேலைகளையும் செய்ய சொல்கிறார்களா? இல்லை மாமா, இந்த வேலைகளை எல்லாம் நான் விருப்பத்துடன் செய்கிறேன். மூர்த்திக்கு 3 மகன்கள் இருந்தனர். அவர்களில் பெரிய மகன்கள் ரவி மற்றும் கோபி இருவரும் வசதியான குடும்பங்களில் திருமணம் செய்திருந்தனர். ஆனால் அவரது இளைய மகனின் திருமணம் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த ரமணி என்ற பெண்ணுடன் நடந்தது. இது மூர்த்தியின் மனைவி வள்ளி விருப்பத்தின்படி நடந்தது. ரமணியின் 2 அக்காமார்களும் நாள் முழுவதும் உத்தரவுகள் மட்டும் போடுவார்கள். அந்த ஏழை மருமகள் வேலைக்காரியைப் போல் வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாள். ரமணி, ஓ ரமணி, எங்க போயிட்டாய்? சீக்கிரம் போய் எனக்கு தேநீர் கொண்டு வா. எனக்காக போண்டாக்களையும் இப்போதே கொண்டு வா என்று உத்தரவு போடுகிறார்கள். இதையெல்லாம் பார்த்த அத்தை வள்ளி கோபத்தில் வந்து சொல்கிறாள், அவளும் உன்னை போல இந்த வீட்டின் மருமகள்தான், வேலைக்காரி இல்லை. அவளை பார்த்து நாள் முழுவதும் ஏன் உத்தரவு போடுகிறாய் என்று கேட்டாள். அதற்கு அவர்கள், அத்தை, நாங்கள் வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அங்கே இந்த வேலைகளை எல்லாம் எங்கள் வேலைக்காரர்கள் தான் செய்வார்கள். இந்த ஏழைகளுக்கு வேலை செய்வது ஒரு பழக்கமாக இருக்கும். நாங்கள் வசதியான குடும்பத்து மருமகள்கள் செய்வது போலவே செய்வோம். அலங்கரித்துக் கொள்வது, கணவனின் சம்பாத்தியத்தில் சுகமாக வாழ்வது என்று கூறிவிட்டு, அக்கா வாருங்கள், பார்லருக்கு போகலாம் என்று இருவரும் சென்றனர். அவர்கள் போனதும் வள்ளி ரமணியிடம் சொல்கிறாள், மருமகளே, நான் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்து விடுகிறேன். இல்லை என்றால் இந்த 2 அக்கமார்களும் இப்படியே உனக்கு உத்தரவு போடுவார்கள் என்றாள். அதற்கு ரமணி, பரவாயில்லை அத்தை, அவர்கள் என்னை விட பெரியவர்கள். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வேலை சொல்லித்தானே ஆக வேண்டும். அடடா மருமகளே, உன் பெற்றோர்கள் பணத்தின் விஷயத்தில் ஏழையாக இருந்தாலும் பண்புகளின் விஷயத்தில் மிகவும் செல்வந்தர்கள். உன்னை நல்ல பெண்ணாக வளர்த்திருக்கிறார்கள். அந்த நாளுக்கு பிறகு வள்ளி ரமணியை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டாள். ரமணியும் மகிழ்ச்சியுடன் வீட்டின் பொறுப்புகளை நிறைவேற்றினாள். ஏய் ரமணி, கேள், எனக்கு இன்று லட்டு சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்று மூத்த மருமகள் சுஜி உத்தரவு போட, அதற்கு ரமணி, சரி அக்கா என்கிறாள். ஓய், இவ்வளவு அவசரம் ஏன்? கேள், எனக்காக பண்டங்களை நெய்யில் செய்ய வேண்டும், புரிந்ததா என்று கூறுகிறாள். அதற்கு ரமணி, கவலைப்பட வேண்டாம் அக்கா, உங்கள் பண்டங்களை நான் நெய்யில் தான் செய்வேன். இதேபோல் ரமணி வீட்டில் உள்ள அனைவரின் விருப்பங்களையும் நிறைவேற்றினாள். தனது விருப்பத்தை விட்டுவிட்டு மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றினாள். ஆனால் அவளது சகவாசம் சுஜி மற்றும் கவிதா மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இளைய மருமகள் ரமணியின் இந்த நிலையை பார்த்து மூர்த்தி மிகவும் வருத்தப்பட்டார். வசதியான வீட்டில் பிறந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று அர்த்தமில்லை. இது அவர்களின் பெற்றோர்களின் தவறுதான். தங்கள் மகள்களுக்கு நிறைய பணம் கொடுத்தார்கள், ஆனால் பண்புகளை கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த மாற்றத்தை இப்போது நாம் தான் அவர்களிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நினைத்தார். ஒரு நாள் மூர்த்தி காலை நடைப்பயிற்சி முடிந்து திரும்பிக் கொண்டிருந்த போது ஒரு போர்டில் அவரது கண் பட்டது. அந்த போர்டை கண்டு அவரது மனதில் ஒரு யோசனை தோன்றியது. வீட்டிற்கு வந்ததும் அவர் தனது மருமகள் அனைவரையும் அழைத்தார். சில நாட்களில் அம்மன் திருவிழா வர இருக்கிறது. நகரத்தின் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப் போகிறது. இதற்காக அவர்கள் ஒரு போட்டியை ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதில் 100 வகையான உணவுகளை சமைப்பவருக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அவர் கூறினார். இதை கேட்ட 3 மருமகள்களும் வாயடைத்து போயினர். யார் சமைத்த உணவு நடுவர்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பார்கள். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் 100 வகையான உணவுகளை தயார் செய்ய வேண்டும். 50 லட்சம் பரிசு என்றதும் சுஜி மற்றும் கவிதா அந்த 2 மருமகள்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்களுக்கு பணத்தின் மீதுதான் ஆசை இருந்தது. அவர்கள் உடனடியாக இந்த போட்டிக்கு சம்மதித்தார்கள். அட, இவ்வளவு பணத்துக்காக நான் 100 என்ன 200 வகையான உணவுகளை சமைப்பேன் என்று சுஜியும் கவிதாவும் சொன்னார்கள். ஓய், இந்தா பார், யாருக்கு ஒருவேளை கறி சமைக்க கூட தெரியாதோ அவர்கள் 100 வகையான உணவுகளை சமைப்பார்களா என்று ரமணியை நக்கல் செய்தனர். அதற்கு மாமனார், என்ன சொன்னாய் என்று கேட்க, ஒன்றுமில்லை, அதிர்ஷ்டசாலி யாரோ என்று கூறினேன் மாமா என்று கவிதா கூறினாள். இப்போது எல்லோரும் சீன உணவுகளை மிகவும் விரும்புகிறார்கள். அதனால் நான் சீன உணவுகளை செய்வேன்.
நான் மோமோஸ், நூடுல்ஸ், சிக்கன் ரைஸ் போன்றவற்றை செய்து நடுவர்களின் மனதை கவர்வேன். எப்படியும் இப்போது மக்களுக்கு இதுதான் பிடித்திருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள், இந்த 50 லட்சத்தை நான் தான் வெல்வேன் என்று சுஜி சொல்லி கொண்டிருந்தாள். அம்மன் தாயின் பக்தர்களுக்கு நம் உணவு கிடைக்க போனால் இதைவிட பெரிய புண்ணியம் வேறு என்ன இருக்க முடியும் என்று மாமனார் கூறினார். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் எதுவும் இல்லாத ஏழை மருமகள் ரமணி பாசத்தின் முன் பணத்தை பெரிதாக நினைக்காத போது பணக்கார மருமகள்களுக்கு பணம் மட்டுமே எல்லாம். ரமணி சந்தைக்கு சென்று போட்டிக்கான பொருட்களை வாங்கி வருகிறாள். அதோடு அம்மனுக்கு விரதத்தையும் இருக்கிறாள். ஆனால் பணக்கார மருமகள்களோ வீட்டில் உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிடுகிறார்கள். சில நாட்கள் கழித்து போட்டி நாள் வந்தது. அவர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு போகிறார்கள். சுஜியும் கவிதாவும் அனைவருக்காகவும் வெளிநாட்டு உணவுகளான சீன உணவுகளை செய்ய ஆரம்பித்தனர். ரமணி 3 மணி நேரத்தில் எல்லா உணவுகளையும் தயார் செய்து முடித்தாள். ஆனால் அந்த 2 பணக்கார மருமகள்களும் இன்னும் சீன உணவுகளை சமைத்து கொண்டிருந்தனர். தெளிவாக தெரிவது போல் 100 வகையான உணவுகளை செய்து ரமணி போட்டியில் வென்றுவிட்டாள். இருப்பினும் நடுவர்கள் முதலில் நாங்கள் அம்மனுக்கு உணவை சமர்ப்பிப்போம், அதன் பிறகு இந்த உணவை சுவைக்கப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்படும். நெய்வேத்தியம் செய்த பிறகு அவர்கள் உணவை சுவைத்தபோது ரமணியின் உணவு மிகவும் அருமையாக இருந்தது. ஏனென்றால் அவள் அதை எந்தவித பேராசையிலும் சமைக்கவில்லை. அதே சமயம் அந்த 2 பணக்கார மருமகளின் உணவு மிகவும் சுவையற்றதாக இருந்தது. ஏழை மருமகள் 100 வகையான உணவுகளை சமைத்து இந்த போட்டியில் வென்றாள். மேலும் முழு 50 லட்சம் ரூபாய் பரிசையும் வென்றாள். ஆனால் ரமணி அதை கண்டு மகிழ்ச்சி அடைவதை விட தனது மாமனார், மாமியார் மற்றும் தன் கணவனின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை கண்டு அதிகம் மகிழ்ந்தாள். தன் கைகளால் சமைக்கப்பட்ட உணவு அம்மன் தாய்க்கு விரதம் இருக்கும் அனைத்து பெண்களின் வாய்க்கும் போய் சேர்வதை கண்டுதான் மகிழ்ந்தாள். அவள் மகிழ்ச்சி அடைந்ததால் அவளது மாமனார், மாமியார் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் அவளுக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். அதே சமயம் தங்கள் தோல்வியை கண்ட அவளது 2 அக்கமார்களும் வெட்கப்பட்டு அங்கிருந்து வெளியேறி சென்றனர். வள்ளியின் தங்கையான அதே ஊரில் வசிக்கும் பார்வதியின் 5 மகன்களுக்கும் ஒரே மண்டபத்தில் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அதை கண்டு பார்வதி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளது முதல் மருமகள் பவானி, 2வது மருமகள் கனகா, 3வது மருமகள் ராணி, 4வது மருமகள் பொன்னி மற்றும் 5வது மருமகள் ரேவதி. பார்வதியின் 5 மருமகள்களும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தார்களோ அதே அளவு வாயாடவும் வல்லவர்களாக இருந்தனர். தீபாவளி பண்டிகைகள் அனைத்தும் முடிந்திருந்தன. இப்போது அம்மன் திருவிழாவுக்கு விரதம் எடுக்க நேரம் வந்திருந்தது. அதை பற்றி பார்வதி தன் மருமகள்களிடம், பாருங்கள் மருமகள்களே, உங்களுக்கு தெரியும், இப்போது எனக்கு வயதாகி விட்டது. அதோடு என் உடம்பில் நிறைய நோய்களும் வந்துவிட்டன. அதனால் இந்த வருடத்திலிருந்து நீங்கள் அம்மன் திருவிழாவுக்கு விரதத்தை தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நான் இப்போது இந்த விரதத்தை முடித்து விடுகிறேன். சரி, சொல்லுங்கள், யார் இந்த விரதத்தை மேற்கொள்வீர்கள் என்று கேட்டார். இதை கேட்டதும் அனைத்து மருமகள்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு பார்வதியின் 4வது மருமகள் அவரிடம், பாருங்கள் அத்தை, எங்களுக்கு இந்த பண்டிகை மற்றும் சடங்கு சம்பிரதாயங்களை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் நான் எந்த விரதமும் இருக்க மாட்டேன். திருவிழா பூஜையில் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அத்தை, என் தாய் வீட்டிலும் இந்த திருவிழாவெல்லாம் கொண்டாடுவதில்லை. அதனால் எனக்கும் இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆகையால் நானும் இந்த விரதத்தை இருக்க முடியாது. 2வது மருமகள் சொல்கிறாள், நான் இந்த விரதத்தை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது மிகவும் கடினமான விரதம் என்று கேள்விப்பட்டேன். அதனால் இந்த விரதத்தை என்னால் இருக்க முடியாது என்கிறாள். 3வது மருமகள் சொல்கிறாள், விரதமா அத்தை, உங்களுக்கு தெரியும், என் தூரத்து அத்தை இந்த வருடம் இறந்து விட்டார். அதனால் நானும் இந்த திருவிழா விரதத்தை கொண்டாட முடியாது. அத்தை, என்னால் பசியை தாங்க முடியாது. சஷ்டி விரதமே எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. இல்லை இல்லை, என்னால் நிச்சயம் முடியாது என்றாள். அட, ஆனால் நீங்கள் என் மருமகள்களாக இருந்தும் இந்த விரதத்தை இருக்க மறுத்தால் நான் யாரிடம் கேட்பேன்? பார்வதியின் அனைத்து மருமகள்களும் இந்த விரதத்தை செய்யாமல் இருப்பதற்கு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். உண்மையில் அவளது மருமகள்கள் அனைவரும் வெவ்வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் யாரும் இந்த விரதத்தை ஒருபோதும் கடைபிடித்ததில்லை. கடைசியில் சோர்வடைந்த பார்வதி இந்த வருடமும் அவரே விரதத்தை கடைபிடிப்பது என்று முடிவு செய்கிறாள். அடுத்த நாள் பார்வதியின் பக்கத்து வீட்டு பெண் பாப்பு அவளது வீட்டிற்கு வந்து, அட பார்வதி, வா, இன்னும் எவ்வளவு நேரமாக்குவாய்? பூஜைக்காக நாம் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டும். அதோடு ஒரு புதிய புடவையும் வாங்க வேண்டும் என்று சொல்கிறாள். ஆனால் பார்வதியின் மருமகள் ராணி சொல்கிறாள்,
புடவைக்கு என்ன அவசியம்? கடந்த ஆண்டுதானே புதிய புடவை வாங்கினீர்கள், அதையே அணிந்து கொள்ளுங்கள். அதுவும் புதிய புடவை வாங்கும்போது இது ஒரு தேவையற்ற செலவு. அட பார்வதி, உன் மருமகளுக்கு தெரியாதா என்ன இந்த விரதத்தில் புதிய ஆடைகள் தான் அணிவார்கள் என்று? இவர்களுடைய பேச்சை கேட்டால் இவர்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது போல் இருக்கிறது. சரி விடு வா பார்வதி, சரி விடு வா பார்வதி, வெளியே கடுமையான வெயில் அடிக்கிறது, சந்தையிலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, சீக்கிரம் வா என்று பார்வதியும் பாப்புவும் கடுமையான வெயிலில் நடந்து சந்தைக்கு சென்றனர். அங்கே அவர்கள் பூ, கரும்பு, தூபம், சந்தனம் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்குகிறார்கள். அதோடு தங்களுக்கான புடவையையும் வாங்குகிறார்கள். இதில் பார்வதி எதுவும் சாப்பிடாமல் வெறும் வயிற்றுடன் இருந்தாள். அனைத்து பொருட்களையும் தனியாகவே தூக்கி கொண்டு வீடு திரும்புகிறாள். உடல் நலக்குறைவினால் மாலையில் திடீரென பார்வதியின் உடல்நிலை மோசமடைகிறது. அவளது 5 மருமகள்களும் அவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். மருத்துவர் அவர்களிடம் சொல்கிறார், பாருங்கள், சர்க்கரை மற்றும் இரத்த அழுத்த நோயாளியாக இருப்பதாலும் நாள் முழுவதும் பட்டினியாக இருந்ததாலும் வெயிலில் நடந்ததாலும் இவர்களது உடல்நிலை மோசமடைந்துவிட்டது. அதனால் இவரை இப்போது மருத்துவமனையிலேயே வைத்து குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும். ஆனால் டாக்டர், நாளைக்கு அத்தைக்கு விரதம் இருக்கிறதே என்று கூறுகிறார்கள். அதற்கு டாக்டர், பாருங்கள், இந்த வயதில் அவர் இப்படி விரதம் இருப்பது அவரது ஆரோக்கியத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போதைக்கு இவரை இங்கு அனுமதித்து குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்று சொல்ல அந்த மருமகள்கள் அனைவரும், அடடா, தேவையில்லாமல் செலவு கூடிவிட்டதே, அத்தை ஏன் இந்த விரதம் இருக்க வேண்டும்? புடவைக்கும் பூஜை பொருட்களுக்கும் செலவழித்த பணம் ஒரு பக்கம், இப்போது மருத்துவமனை பில் ஒரு பக்கம். அப்போது பாப்பு பார்வதியின் மகன்களுடன் அங்கு வருகிறார். எந்த செலவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று பாப்பு கேட்கிறாள். உனக்கு தெரியுமா 2வது மருமகளே, உன் கணவர் சஞ்சய்க்கு சிறுவயதில் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மருத்துவர்களும் கைவிட்டனர். அப்போது உனது அத்தை தான் அவர் நலம் பெற இந்த விரதத்தை தொடங்கினார். அதை அவர் இன்று வரை கடைபிடித்து வருகிறார் என்றாள். அதற்கு சஞ்சயும், ஆமாம், ஆண்டி சொல்வது முற்றிலும் சரி. 5 மருமகள்கள் இருந்தும் இந்த வயதில் அம்மா இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வயதிலும் இத்தனை நோய்களுடன் அவர் தனது குடும்பத்தின் நன்மைக்காக விரதம் இருக்கிறார். ஆனால் இளமையாக இருக்கும் உங்களால் பட்டினி இருக்க முடியவில்லையா என்று கேட்டனர். தங்கள் கணவர்களின் பேச்சை கேட்டு அந்த 5 மருமகள்களும் வெட்கப்பட்டார்கள். எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் தவறு செய்துவிட்டோம். இனிமேல் நான் இந்த விரதத்தை முழு ஈடுபாட்டுடனும் பக்தியுடனும் செய்வேன் என்றாள். அதற்கு பெரிய மருமகள், இல்லை இல்லை, நான் இந்த விரதத்தை இருக்கிறேன். வீட்டின் பெரிய மருமகள் என்ற முறையில் நானும் என் கடமையிலிருந்து பின்வாங்கினேன். அதனால் இனி நான் இந்த விரதத்தை செய்வேன் என்றாள். அதற்கு பாப்பு, சண்டை போடுவதை நிறுத்துங்கள், நீங்கள் 5 பேருமே இந்த விரதத்தை செய்யுங்கள் என்றாள். சரி என்று பிறகு 5 மருமகள்களும் அடுத்த நாள் இந்த விரதத்தை மேற்கொண்டனர். அதை முழு பக்தியுடனும் முடித்தனர். பார்வதியும் குணமடைந்து வீடு திரும்பினார். தன் மருமகள்கள் இப்படி செய்வதை பார்த்து அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவர்களை மனம் நிறைந்து ஆசீர்வதித்தார். நன்றி.